வணக்கம் சகோ, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வம், கொட்டிவாக்கம், கிழக்கு கடற்கரை சாலை, நாம் தமிழர் கட்சியோட ஒரு சாதாரண உறுப்பினர். அண்ணனோட தம்பி, அவ்வளவுதான். இதை விட பெரிய பொறுப்பினர் இருக்குது. 3 மாசமா அது ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதுல எந்த மாற்றமா கிடையாது. நம்ம ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க இந்த 3 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா ரீல்ஸ் தான். இப்ப நீங்க நேரலை ஒளிபரப்பு பண்றாங்க, நீங்க பாக்குறீங்க, நம்ம பாக்குறோம், நம்ம தொலைக்காட்சியில நம்ம வீட்டுல பாக்குறோம். நேரலை ஒளிபரப்பு சட்டமன்றத்தில் நடக்கிறத நேரலை ஒளிபரப்பு பண்றோம். இந்த நேரலையில கூட நீங்க மக்கள் பிரச்சனையை யாரும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு விஜய் அவர்களை முழுக்க 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 விஜய் துதி பாடுறதுதான். இப்ப கந்த சஷ்டி கவசம் பாடுற மாதிரி விஜய் சஷ்டி கவசம் பாட ஆரம்பிச்சுக்கிறாங்க. யாரு இருந்தாலும், எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும், எந்த அமைச்சர் இருந்தாலும் விஜயை பத்தி ஒரு ஒரு 10 வரி பாராட்டிட்டு அவருக்கு ஒரு 2 பாட்டை தயார் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு திமுக அவங்க இருக்கிறப்ப அவங்க தலைவரையோ பேசுற வழக்கம் தானே. இல்ல வழக்கம் தான், ஆனா இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். இது ரீல்ஸ் மோகம் மட்டுமே. இப்ப நீங்க எப்படின்னா அவங்க சட்டமன்றத்துல பேசுறாங்க, இப்ப பேசும்போது அதை இது பண்றத இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லா ரீல்ஸ் எடுத்துறீங்க. அந்த நீங்க திமுக ஆச்சுன்னா ரீல்ஸ் நம்ம அந்த அளவு அவ்வளவு பெருசா பாத்துக்க மாட்டோம். புகழ்ச்சி லைவ் கிடையாது. இந்த புகழ்ச்சியா பேசுறது கொள்றது இதெல்லாம் உண்டுதான். ஆனா அது இங்க பன்மடங்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்றேன். நீங்க ஏதோ வார்த்தைக்கு நீங்க ஒரு 2 வார்த்தை நீங்க பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள வந்துடணும்ல, மக்கள் பிரச்சனைக்கு வந்துடணும்ல. நீங்க மக்கள் பிரச்சனைய 2 வரி பேசிட்டு மீதி கிட்டத்தட்ட 98 வரி முதல்வரை வாழ்த்தி 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 அவருக்கு துதி பாடுறதுலயே உங்களுக்கு சட்டமன்ற நேரம் ஃபுல்லா வீணா போயிடுது. இப்ப இதுல உட்காந்து வேற நிறைய பேர் ரொம்ப கவனிப்பா உட்காந்து பாத்துக்கிறாங்க. என்னதான் சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறாங்கன்னு பார்த்தா எந்த மக்கள் பிரச்சனை எடுத்து யாரும் பேசுறதே. நான் கூட பார்த்துதான் உட்காந்துக்கிறேன். ஒவ்வொரு அடியும் வீட்டுக்கு போகும்போது, காலைல போகும்போது, மத்தியானம் போகும்போது, ஒரு அடி உணவு சாப்பிடும்போது பார்த்துதான் இருக்கிறேன். அந்த இடைவேளை நேரத்துல மக்கள் பிரச்சனை யாரும் பேசுறது இல்லை. ஒண்ணு இவங்களை மாத்தி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சி, அந்த பக்கம் ஆளுங்கட்சி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி. அப்படி இல்லையா முதல்வரை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறது, இதை ஒரு ரொம்ப அசிங்கமா கேவலமா பாக்குறேன். நம்ம என்ன சொல்றோம்னா, மக்கள் இந்த திமுக அதிமுக இந்த கொள்ளக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பைத்தியக்கார கும்பல் கிட்ட மாட்டிக்கினாங்க. நீங்க கேட்டதுக்கு என் பதில் என்னன்னா, ஒரு கொள்ளக்காரன், ஒரு திருட்டு பையன், ஒரு அயோக்கியம். இவனை நீங்க நம்ம தாவேகா எதிர்க்கிறோம். இன்னைக்கு 3 மாசம் தான் ஆயிடுச்சு. இவனுங்க எல்லாம் நீலி கண்ணீர் விடுவாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் தாவேகாவை தான் எதிர்க்கிறாங்க. தாவேகா என்னமோ திமுக யோகிய மாதிரி நம்ம என்னமோ அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரியும், அதிமுக சப்போர்ட் பண்ற மாதிரியும், திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த பைத்தியக்கார தற்கொலைங்க பேசுவாங்க. அது அப்படி கிடையாது, உண்மை கிடையாது. அவன் திருட்டு பையன், அயோக்கிய பையன்னு நாங்க 16 வருஷமா சொல்லுகிறோம். நீ இப்பதானே வந்திருக்க, நீ களத்துக்கு இப்பதான் வந்ததுனால உன்னை அடிச்ச உடனே வலி தாங்க முடியாம நீ திமுக இது பண்ற, அவனை இழுத்துற இவனை இழுத்துற. தம்பி, நாங்க 16 வருஷமா அவனை அடிக்கிறோம். அதுதாங்க அவங்க சொல்றாங்க. நீங்க 16 வருஷமா இருக்கீங்க, ஒரு இடம் கூட நீங்க வரலையே, 0% இருக்கீங்க. மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் முண்டை நிக்கிறது நாம் தமிழர். இப்ப இன்னைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்ட வேணாம், கட்ட இது பண்றது விஜய் ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சரி, நான் என்ன சொல்றேன்னா, விஜய் ஆட்சியில் நீங்க கட்டி தான் காமிச்சிருங்களா? பரந்தூர் விமான நிலையம் நீங்க கட்டி காமிச்சிருங்க. இங்க சீமான் அப்படின்ற ஒரு தலைவன், எங்க அண்ணன், இந்த மக்களையும் மண்ணையும் உண்மையா உயிரமா நேசிக்கிற ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் இங்க நீங்க எந்த நாசக்கார திட்டத்தையும் எத்தனை இது பண்ண முடியாது. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஒண்ணுமே ஜெயிக்கல, பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியத்தை பார்த்துதான்டா மொத்த பேரும் கதறீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இவனுங்க மொத்த பேரும் திமுக பார்த்து பயப்பில்ல, அதிமுக பார்த்து பயப்பில்ல, இவனுங்க மொத்த பேரும் பயப்படுறது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து மட்டும்தான். அதிகாரம் அவங்க கிட்ட இருந்தாலும் நீங்க இந்த நாட்டுக்கு ஒரு நாசகார திட்டத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு முடியுமா? நீங்க இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுல ஒரு நாசகார திட்டத்தை இந்த மக்களுக்கு, இந்த மக்களை கஷ்டப்படக்கூடிய, அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய, அவங்க இடத்துல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய எந்த நாசகார திட்டம் வந்தாலும் அங்க முன்னாடி நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். எந்த நாசகார திட்டம் நீங்க எதை சொல்றீங்க? எல்லா பிரச்சனையும் சொல்றேன். இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க பட்டா தரேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு இடத்த நீங்க இடிச்சு அந்த மக்களுக்கு எல்லாம் நீங்க வாழ்வாதாரத்துக்கு சரி பண்ணீங்களா? மாற்று இடம் முன்னாடியே நீங்க இது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. அப்ப நீங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க இடிக்கிறீங்களா இல்லையா? ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இதை தானே திமுக பஞ்சு, இதை தானே அதிமுக பஞ்சு. அது 2 வேணாம் தானே சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? வேறையா? இப்பவும் நான் தான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி சார்பா நீங்க வேற எந்த நாசகார திட்டத்தையும் எடுத்துன்னு வர முடியாது.
மக்களை இப்பவும் சரி, நீங்க பாக்குறீங்களா இல்லையா அண்ணன், நீங்க பாத்தீங்களா இல்லையா, மக்கள் இப்போ கூட நன்றி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க இருக்கிறதுனாலதான் இப்ப இடிக்க வந்த வீடு எல்லாமே வந்து காப்பாத்தி வச்சுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தான். நாங்க இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இப்ப உணர்றாங்க. பாத்தீங்களா, மக்கள் உணர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாங்க. இந்த 3 மாசம், இந்த 100 நாள் ஆச்சு, மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டோம். வந்து டிபேட் அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் மன்றத்திலேயே வந்து தாவேகா அவங்களுடைய செயல்பாடுகளை எடுத்து சொல்லிட்டு தானே இருக்காங்க. தாவேகா ஒரு பக்கம் எடுத்து டிபேட் வச்சு சொல்றது என்னன்னா, நீங்க மக்களுக்கு செஞ்ச நல்லதை தான் நீங்க சொல்லணுமே தவிர, எப்ப பாரு இதுக்கு முன்னாடி செஞ்சவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிறதா வேலை. இந்த திட்டத்தை அவன் எத்தனை வந்தான், அந்த திட்டத்தை அவன் எத்தனை வந்தான், நீங்க இது பண்ணலையா, நீங்க அது பண்ணலையா, இது நீங்க தான் எத்தனை, இதெல்லாம் வேணாம்னு சொல்றது மக்கள் உங்களை வச்சுக்கிறாங்க. நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல அவங்க செஞ்சாங்க, நாங்க வந்து அதை திருத்துறோம் அப்படின்னு. நீங்க என்ன திருத்துறீங்க? நீங்க முதல்ல சொன்னது செஞ்சீங்களா? நீங்க திருத்தம் இருக்கட்டும். இல்ல சொன்னதுதான் செஞ்சுட்டு வர. நீங்க என்ன செஞ்சீங்க? 6 சிலிண்டர் நீங்கல்ல, எத்தனை சிலிண்டர் இன்னைக்கு, எத்தனை சிலிண்டர் சொல்லிக்கிறீங்க? இல்ல பிற்காலத்துல கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க சொன்னது பிற்காலத்துல நாங்க தருவோம், நாங்க வந்தவொடனே 3 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்களா? சரி, அதுதான் இப்ப நீங்களும் கேள்வி வைக்கிறீங்களா? நாங்க வந்தோட தருவோம்னு சொன்னீங்க, ஏன் தரலன்னீங்க? அதுக்காக இப்ப இந்த உடனடியா அந்த எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி. அதாவது இததான் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இலவசம் கொடுக்க முடியாது, உண்மையை சொல்லி நேர்மையா தோத்து போனோம். உங்களுக்கு புரியலன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க உண்மையை சொன்னோம், நேர்மையா தோத்து போனோம். ஒருத்தன் 1500 தரேன்றான், ஒருத்தன் 2000 தரேன்றான், இன்னும் ஒருத்தன் 2500 தரேன்றான். ஏன் அண்ணனுக்கு 3000 ரூபாய் தரேன்னு சொல்ல தெரியாதா? ஒருத்தன் தாய்மாமன் சீரு தரேன்றான், ஒருத்தன் தாலிக்கு தங்கம் தரேன்றான், ஒருத்தன் ஃப்ரிட்ஜ் தரேன்றான். ஏன் நாங்க வீட்டுக்கு ஒரு கார் தரேன்னு சொல்ல தெரியாதா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இலவசங்களுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்கன்றீங்களா? 100% கவர்ச்சி இலவசம். நீ இல்லன்றீங்களா? அதான் கவர்ச்சின்றல, கவர்ச்சி இலவசம். இதை தவிர வேற என்ன இருக்குது? வேற விஜய் கிட்ட என்ன இருக்குது? அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம், நடிகருங்க. நடிகர் இருந்துட்டு போட்டோம், நடிகரா இருந்துட்டு போட்டோம். நான் தான் சொல்றேன், கவர்ச்சி, திரை கவர்ச்சிக்கு மக்கள் வாங்கிட்டான், அவ்வளவுதான். திரை கவர்ச்சிக்கு மக்கள் வாங்கிட்டான். இலவசம் இது கூடுதல், இலவசம்ன்றது கூடுதல். இப்ப இலவசம்னா திமுக அதிமுக மாறி மாறி அவங்க ஆட்சிக்கு வந்து 50-60 வருஷமா நம்ம பார்த்து நிக்கிறோம். அப்ப அதே பொய் தான். நீங்க எதுலயும் மாற்றம் கிடையாது. ஆனா நீங்க இவங்க நாம் தமிழர் கட்சி மாதிரி நீங்க உண்மையும் நேர்மையுமா அந்த மக்களை உயிர் கொண்டு நேசிக்கிற ஒரு கட்சியை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நீங்க எவ்வளவு அடி அடிச்சாலும், எவ்வளவு கேவலப்படுத்தினாலும், அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், பொதுமக்களே அவரை புரிஞ்சிக்காம புறக்கணிச்சாலும், போட்ட 8% இது வரைக்கும் வாங்கின 8% ஓட்டு 4% ஆனாலும், இன்னைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி தான் குரல் கொடுக்கும். அண்ணன் சீமான் தான் குரல் கொடுப்பாரு. அவருடைய குரல் தான் முதல் குரலா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த நாசகர திட்டம் வந்தாலும் மக்களை காப்பாற்றுறதுக்கான முதல் குரல் அண்ணன் சீமான் குரல், நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களோட குரலா தான் இருக்கும். மக்களுக்கான எல்லா பிரச்சனையும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் முன்ன நின்று மக்களுக்காக போராடுவாங்க. அதனால நாங்க வந்து இப்பவும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் நினைச்சிருந்தா எப்படியும் வாழ்ந்துருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு பாக்குற மக்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க இப்படி தள்ளி 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 பாக்குறதுனால உங்களுக்கு யார் என்ன பேசினாலும் நீங்க காது கொடுத்து கேட்கறது இல்ல. காது கொடுத்து கேளுங்க. மத்த ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் காது கொடுத்து யார் என்ன பேசுறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுறாரு, இந்த பிள்ளைங்க என்ன பேசு, நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைங்க என்ன பேசுது, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்படி ரீல்ஸ்ல தள்ளிட்டு 10 செகண்ட் ஒரு வீடியோ உங்களால பார்க்க முடியல. 3 வினாடி வந்தவொடனே தள்ளிடுறது, 4 வினாடி வந்து தள்ளிடுறது. இந்த வினாடியில நீங்க பாத்துட்டு போனீங்கன்னா எப்படி நீங்க நாட்டு நிலவரம் தெரிஞ்சுக்குவீங்க? உங்களுக்கான தலைவர்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நீங்க பேசி இப்படி பேசுறதுனாலதான் நீங்க வந்து வரல அப்படிங்கிறாங்க. நாங்க பேசுனதை என்னைக்குமே மக்கள் முழுமையா கேட்டது இல்லையே. நீங்க வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இது எத்தனை காலமா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சரி, இத்தனை காலமா இங்க வெட்டி ஒட்டி நீங்க தமிழ்நாட்டுக்கு பரப்புனீங்க. இன்னைக்கு வட மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறான், என்ன பேசுறான்? விஜய் தளபதினு உக்காஞ்சின்னு வடநாட்டுல இருக்க வீடியோ போட்டுன்னு இருக்கிறான். விஜய் தளபதி பொண்ணை தொட்டா என்கவுண்டர் போடுறாராம். என்னன்னா இதெல்லாம் சிரிப்பா வரல நம்மளுக்கு. இதை கேட்கும் போது சிரிப்பு வரல. இங்க தமிழ்நாட்டுல பொண்ணை தொட்டா விஜய் தளபதி என்கவுண்டர் பண்ணிடுறாராம். யார் எந்த ஆஸ்பத்திரியில செத்தாலும் அரசாங்கமே அதை இது பண்ணுது. அதாவது பொய்யா பரப்பு இருக்கு, மக்கள் கிட்ட பொய்யா திருப்பி பரப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரிதான் நந்துன்னு இருக்குது. அப்ப எங்க பார்த்தாலும் வந்து பொய்யா பரப்புறது. இன்னைக்கு வந்து வடநாடு ஃபுல்லா வந்து இதை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இப்ப மோடியா விஜய் தளபதியா, தளபதி விஜயா மோடியா? டேய் யாரா நீங்கெல்லாம்? பைத்தியக்கார கூட்டம்ன்றது இதுக்குதான். அண்ணன் சொன்ன மாதிரி தற்கூரின்னு ஏதோ போற போகல சொல்லிட்டு போல, நல்லா ஆழ்ந்து அறிஞ்சு இவனுக்கு தற்கூரின்றத கரெக்டா தான் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி பொய்யா பரப்பி, அதான் அண்ணன் உண்மை எப்பவுமே எழுந்து நடக்கிறதுக்கு முன்னாடி பொய் ஊரையே சுத்தி வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நம்ம உண்மை நம்ம எழுந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பொய் ஊரையே சுத்தி வந்துடும்.
இது பொய் பித்தலாட்ட கும்பல். இந்த கும்பல் இப்ப பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து இங்க என்கவுண்டர் பண்றாருன்றாங்க. இங்க ஆனந்த் ஜி அந்த ஒரு பேச்சாளர் ஒரு தாவைக்கால ஒரு பரதேசி ஒருத்தர் இருப்பானே ஆனந்த் ஜியா பேர் மயிர்களை பேர் வாயில வருதா. அவங்க கிட்ட அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது அந்த இதுல இந்த மாதிரி வந்து உங்க உங்க நிர்வாகிகளாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு கொள்றாங்க, இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு. அந்த பன்னாட பரதேசி நீ போலீஸுக்கு போன் பண்ணியா, நீ இதுக்கு பண்ணியா, நீ சிங்கப்பெண்ணுக்கு பண்ணியா, நீ எந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ஃபைல் பண்ணியா, உங்ககிட்ட அவங்க குறைய சொல்றாங்கயா. நீ கட்சின்னு ஒரு முகம், நீ கட்சியில ஒரு முகம். இப்போ பல காணொலியில இப்போ உன்ன மாதிரி ஆட்கள் தான் அதிகம் பேசுறீங்க. உள்கட்சியில வந்து பேசுறது தானே அவங்க இது மாதிரி நடவடிக்கை எடுக்கல, நீங்க நிக்கல அப்படின்றது தானே சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்லும் போது நீ காவல்துறை கிட்ட சொன்னியா, அதை சொன்னியாலாம் இருக்கட்டும். உன் கட்சிக்காரன் இவன் இந்த இது பண்றான்னா, அம்மா நீங்க வா, யார் ஆளை காட்டு, ஆள் காட்டு, யார் 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 சொன்னது, அவன் போட்டோ காட்டு, அவன் பேர் என்ன, அவன் பொறுப்புல இருக்கானா, நான் உடனே தலைமைக்கு எத்தனை போறேன். கட்சின்னு ஒரு நிர்வாகிக்கு அழகா இல்ல நீ அங்க கேஸ் குத்தியா சொல்ற பொண்ணியே பயமுறுத்துறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது. நீ கேஸு கூடனா அவன் உன் அட்ரஸ் எடுப்பான், நீ எங்க இருக்க, உன் பேர் என்ன, உன் அட்ரஸ் என்ன, நீ எந்த தெரு, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ எங்க வேலை பாக்குற, நீ எந்த தெருக்கு போற, நீ எப்படி வர, பஸ்ல போறியா, ஆட்டோல போறியா, எல்லாத்தையும் வாங்கி அங்க குத்துட்டு ஆளுங்கட்சிக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு எங்கன்னா ரோட்ல அடிபட்டு, டேய் ஏன்னா பைத்தியக்கார கும்பலாடா நீங்க பைத்தியக்கார முட்டா பசங்களா. உங்ககிட்ட ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா நீ சொல்லு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் யாருமா என்ன நீ விசாரி. நீ அந்த கட்சிக்காரன் தானே, நீ ஒரு முக்கியமான அந்த கட்சியில பேச்சாளர் தானே, நீ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ, அந்த பொண்ணுக்கு வாமா, நான் உன் கூட வரமா, வாமா கம்ப்ளைண்ட் கொடுமா, நான் கூட நிக்கிறேமா, யாருமா கட்சிக்காரன் தான் நான் எடுக்கிறேமா, தலைமைக்கு எத்தனை போறமா, நடவடிக்கை எடுக்கிறேமா, நீ சொல்டா. அதை விட்டுட்டு அங்க போனே அந்த பொண்ணை பயமுறுத்துறது என்ன காரணம், யாரும் இந்த மாதிரி முன் வந்து பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்றது. இது நீ வந்து உள்ள இந்த என்ன வச்சுன்னு பேசுறது, வேற யாரும் நீ வெளியில வந்து உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பேச்சு. ஆனா உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, நீ முதல்ல போ அங்க குத்தியா கம்ப்ளைண்ட், நீங்க குத்தியா, உங்ககிட்ட சொல்லிட்டல, நீ எடுத்து தலைமைக்கு எடுத்துட்டு போ, நீ அந்த பொண்ணை கொண்டு போய் அதுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடு. ஏன் உன்னால முடியாதா அது, உனக்கு அதுக்கு துப்பு திராணி இல்லையா உங்களுக்கு. பிரியப்பட்டவங்க சொல்றாங்க கொள்றாங்கன்றா இதை வந்து குறிப்பிட்டு ரீல்ஸுக்காகவே பயன்படுத்துது. அவங்க நடிகை, நான் ஒரு படத்துல கூட அவங்க வந்து அந்த கல்யாண மேடையில நின்றுகிட்டு அந்த கூட்டத்துல ஒரு துணை நடிகை அந்த அம்மாவை பயன்படுத்துறாங்களே. இப்ப இது நான் என்ன சொல்றேன்னா, தம்பி நீங்க போகவே இல்லை, நீங்க கடவுளின் பிள்ளை, நீங்க போகணும்னு சொன்ன உடனே அங்க இருந்து தண்ணியை திறந்து விட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு அடிப்படை ஒரு ஆதங்கத்துல சொல்றாங்க. நம்ம அந்த அம்மாவை யாரும் குறை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மாவை நம்ம யாரும் குறை சொல்லல, அந்த அம்மாவை பயன்படுத்துறாங்க இல்லையா, இந்த ரீல்ஸுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, இந்த பைத்தியக்கார கும்பலை, இந்த பொறுக்கி கும்பலை, இந்த தற்கூரி கும்பலை நம்ம தப்பு சொல்றோம். அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அந்த அம்மாவுக்கு எதுக்காக நம்ம கிட்ட பேசுறாங்க, எதை பத்தி நம்ம பேசுறோம். அந்த அம்மா ஒரு புள்ள மாதிரி நினைச்சு பேசலாம், அது எல்லாருக்கும் ஒரு ஆசையில அந்த அம்மா பேசுறாங்க. பிரச்சனை அது கிடையாதுல்ல. நீ இது ரீல்ஸ் எடுத்துன்னு வர்றதுக்காக நீ அந்த அம்மாவை பயன்படுத்துறல, பிடிச்சவங்களுக்காக பேசுற பாருங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பேச, அந்த அம்மா வந்து நான் குறை சொல்லலன்றேன். சொல்லணும்னு வந்தேன்னா த்ரிஷா வந்தா என்னன்னு கேக்குது அந்த அம்மா. ஏங்க ஒரு அறிவார்ந்த கேக்குறாங்க, ஒரு அறிவார்ந்த சமூகமாங்க அது. த்ரிஷா வரணும் உங்களுக்கு என்னங்க, த்ரிஷா வரட்டும் வந்து பின்ன ஆள் வச்சு பேசாம இப்ப அவங்களா உள்ள இருந்து பேசுறாங்களா. மவனே நீ போகணும்னு சொன்னா தண்ணி வந்தது, இது உள்ளாந்து பேசலாம் சொல்லலாம். த்ரிஷா வரணும்னு அந்த மாதிரி பேசுறது அப்புறம் சொல்லி விடுவாங்க பேசுவாங்களா. இதெல்லாம் வந்து ஒரு திட்டம் மாதிரி இல்லையா. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதேதான் அந்த அம்மா வந்து த்ரிஷா வந்து சொல்லும் போது, நீ என்ன ஆகணும் போது நான் சிஎம் ஆகணும்னு சொல்ல ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி இப்ப அதுக்கான வேலை நடக்கிற மாதிரிலாம் இருக்கு. என்ன சொல்றேன்னா, இந்த கும்பலை பத்தி பேசினாலே நம்மளுக்கு அசிங்கமா இருக்குது, கேவலமா இருக்குது. ஏன்னா இந்த கும்பல் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிற கும்பல் ஆயிடுச்சு. யார் என்ன தப்பு பண்ணாலும் இது தப்புன்னு சொல்றது அது ஒரு கும்பல். இது தப்பு இல்ல, இது சரி, யார் தாங்க பண்ணல, அவன் பண்ணலையா, இவன் பண்ணலையா, அவன் குடிக்கலையா, அவன் கூத்தியா வச்சுலையா, இது என்ன பேச்சு, இது பேச்சா இது ஒரு நல்ல தலைவனுக்கு, அவன் தலைமை வழி நடத்துற கும்பலுக்கு இது ஒரு பேச்சா. இதனாலதான் நம்ம தற்கூரின்னு சொல்றோம். நீ எல்லா தப்பையும் நீ வந்து பண்ணிட்டு அந்த தப்பை சரி பண்றல்ல. இப்போ ஒரு டிபேட்ல வந்து அந்த அம்மாவை பேசக்கூடாதுன்றாங்க, அந்த அம்மாவை எடுத்துன்னு வந்து ஒருத்தன் வந்து பேசுறான். தம்பி இடுமா அவனை காட்சி கலந்துக்கிற ஒரு டிபேட்ல விஜயலட்சுமி மேட்டரை ஒருத்தன் பேசுறான், ஒரு தாவேகா பேச்சால ஒருத்தன் பேசுறான், அந்த பரதேசி பண்ணாட அங்க பேசாதீங்க, நிறுத்துங்கன்னு அந்த போயிட்டு அவர் சொல்லு இருக்கிறாரு. ஆனா அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்காம அவன் பாட்டு பேசின்னு இருக்கான். மைக் அவன் இப்படி திருப்பிக்கின்னு அப்படி திருப்பிக்கின்னு அந்த பக்கமா திருப்பிக்கின்னு, அப்புறம் அவர் கடைசியா மைக்கை கட் பண்ணுங்கன்னு கத்துறாரு. நடுவர் கண்டிக்கிறாரு, அது பேசாதன்றாரு. நீ டிபேட்டுக்கு போனா அது பேசக்கூடாது தானே. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை இனிமேட்டு யாருமே பேசக்கூடாதுன்ட்டு
உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, பேசியாச்சு. உச்ச நீதிமன்றத்துல போய் அவங்களுக்குள்ள பேசி முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. நீங்க அறிவார்ந்த கூட்டமாடா? ஏன்டா தற்கூரி அறிவு கட்டன்னா இல்ல நீங்க அறிவார்ந்த கூட்டமா? எங்க எதை பேசணும்? ஒரு டிபேட்டுக்கு போயிருக்கோம், எங்க எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எங்கேந்திரா உங்களுக்கு சூடு சொரண மயிர் உங்களுக்கு எங்கேந்திரா வருது? உங்களுக்கு எதையும் பார்க்காதுங்க இந்த தற்கூரி கும்பல். எதுக்கும் லாக்கில்லாது எதையும் பார்க்காத தற்கூரி கும்பல். எல்லாத்தையும் முட்டு. நான் உங்ககிட்ட சொன்னல, உன் தலைவனை பத்தி சொல், உன்னை பத்தி சொல்கிறேன்னு. என் தலைவனை பத்தி நான் சொல்றேன், எங்க அண்ணனை பத்தி நான் சொல்றேன். எங்க அண்ணன் எவன் பின்னாடியே போனானா? ஏன் கணவனும் வேணும், மனைவி வேணும், பிள்ளைங்க வேணும்னு குடும்பமா தானே இருக்கான் எங்க அண்ணன். எங்க அண்ணனை விட்டுட்டு போனா, எங்க அண்ணனை நீ வீட்டை விட்டு வெளில போன, எங்க அண்ணன் ஆச்சு தோத்தனா? ஆர்வ கட்ட கூட்டமாடா, பைத்தியக்கார கூட்டமாடா நீங்களா, முட்டா பசங்களாடா. உங்க குடும்பத்துல இப்படிதான் நடந்தா எல்லாத்துக்கும் பார்த்து முட்டு கொடுப்பீங்களாடா? உன் தலைவனை பத்தி சொல்றா, என் தலைவனை பத்தி நான் சொல்றேன்டா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குடும்பம் பின்னாடி நின்னுதுடா. எங்க அண்ணன் பின்னாடி குடும்பம் நின்னுது. அவங்க கிட்ட உண்மை இருக்குது. முன்னாடி அந்த நேரத்துல ஒன்னா இருந்தாங்க போனாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சதுடா. ஆனா இந்த நேரத்துல வந்து அவனை குடைச்சல் கொடுத்து பணம் அடிக்கிறதுக்காக, பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்துறான்றது நாடறிஞ்ச உண்மை. ஆனா இந்த தற்கூரிங்களுக்கு ஒரு மயிரம் தெரியாது, ஒரு மட்டையும் தெரியாது. இந்த நாய்களுக்கு இதுங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதா நம்மளுக்கு வேலையான? இந்த நாய்களுக்கு விளக்கம் கொடுக்கறதா நம்மளுக்கு வேலை மயிரா? நான் என்ன சொல்றேன்னா, என் தலைவன் கரெக்டா இருக்கிறான், உன் தலைவன் கரெக்டா இருக்கானா? உன் தலைவன் கரெக்டா இருக்கானா? உன் தலைவன் இன்னைக்கு கரெக்டா இருக்கானா? என் தலைவன் இன்னைக்கும் கரெக்டா இருக்கான். உன் தலைவன் இன்னைக்கும் கரெக்டா இருக்கானா? இவ்வளவு நீங்க எல்லாத்தையும் முட்டு விடுற நீ. உனக்கு அவ்வளவுதான். உன் தலைவன் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கானான்னு பாரு முதல்ல. அப்ப நான் நல்லவன் இல்லடா. உனக்கு புரியுதா இல்லடா தற்கூரி பையில? தற்கூரி உனக்கு புரியுதா இல்லையா? நான் நல்லவன் இல்லடா, நான் நல்லவன் இல்லை. ஆனா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. நான் இதுக்கு முன்னாடி சரியில்லாம இருந்திருக்கலாம், ஆனா இனிமேட்டு சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா தற்கூரி நாயே நீயும் சரியா இல்ல, அடுத்த தலைமுறையும் சீரழிச்சு சின்னாபின்னமாயி இதேதான் அந்த குடும்பத்தில் நடக்குது. உன் குடும்பத்தில் நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்ட. இதே உங்க அக்கா தங்கச்சி நடந்தாலும் இதை ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்ட. இதே உங்க குடும்பத்தில் நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்ட. நாங்க அப்படி இல்லை. நாங்கள் தவறு செய்து இருக்கலாம், நாங்கள் நடந்து வந்த பாதை தப்பா இருக்கலாம், ஆனா நாங்க போற பாதை, இனி போற பாதை, எங்க அண்ணன் வழி நடத்துற பாதை, அது சரியா இருக்கணும், நாங்க சரியான இடத்துக்கு போனோம் அப்படின்ட்டு நாங்க போயின்னு இருக்கிறோம். நாங்க எப்படி இருந்தாலும் இனி வர்ற தலைமுறை நல்லபடியா இருக்கணும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் உண்மையா நேசிக்கிற ஒருத்தன் தான் அதை பத்தி பேசுவான், மக்களுக்காக பேசுவான். நீங்க எந்த மண்ணை நேசிச்சீங்க, எந்த இதை நேசிச்சீங்க? ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல நின்று கத்தின்னு இருக்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? உனக்கு கார் வாங்கி கொடுக்க காசு இருக்குது, ஒரு 16,000 20,000 ரூபாய், ஒரு 22,000 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் போறதுக்கும் உனக்கு காசு இல்லையா? எங்க பணியை நிரந்தரம் பண்றது உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறாங்க. நீ வரும்போது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தானே வந்த. இப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை நிரந்தரம் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண முடியல? ஏவனால செய்ய முடியல? அப்போ மக்கள் இவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல என்னவோ பண்ணிட்டு அதை மட்டும் ரீல்ஸ் எடுத்து ஃபுல்லா பருப்பு வருது. உலகம் ஃபுல்லா பருப்பு வருது, இந்தியா ஃபுல்லா பருப்பு வருது. எங்க பாரு விஜய் தளபதி நீ ஹிந்தியில பேச விடுறது, இங்கிலீஷ்ல பேச விடுறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் அங்க வந்து அங்க உள்ள போராடுறவங்கள எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுக்கிறாங்க. அங்க போராடுறவங்களை பிடிச்சி உள்ள போய் இதுதான் நீ ஆட்சிக்கு வந்தீங்களா? இதுதான் நீ ஆட்சிக்கு வந்தீங்களா? இதுதான் மக்களுக்கு நீங்க பண்ற நல்லதா? நீ உண்மையிலேயே சிந்திக்கிற நல்ல மனுஷனா இருந்தா நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் டாடே. இலவசமா தண்ணி குடுக்குறேன்னு சொல்றவன் தலைவனா, இல்ல உனக்கு இதே பாட்டில்ல இதே திமுக அதிமுக நீ வாங்கி குச்சி நீ இந்த மாதிரி வாங்கி குடின்னு உன்னை வைக்கிறவன் தலைவனா? உனக்கு குழந்தை பிறந்து அதோட ஆரம்ப கல்வியில இருந்து அடிப்படை கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உனக்கு கட்டணம் இல்லாத கல்வி கொடுக்குற செந்தமிழன் சீமான் அவன் தலைவனா? இல்ல 2 லட்சம் கொடுக்குறேன், உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், படிப்புக்கு வந்து நான் அதுக்கு மானியம் தரேன், அதுக்கு 4 லட்சம் கொடுக்குறேன், படிப்புக்கு உதவி தொகை தரேன்னு சொல்ற இவன் தலைவனா? அப்ப எவன் தலைவன்? நீ உண்மையிலேயே நீ வந்து தற்கூரியா இருந்தா உனக்கு இது புரியாது. நீ உண்மையிலேயே நீ வந்து கொஞ்சம் யோசிக்கிற, உனக்குன்னு மூளைன்னு ஒரு உறுப்பு இருந்தா நான் சொல்றது உனக்கு புரியும். ஒரு தலைவன் என்ன சொல்றான்? குடிக்கிறதுக்கு தண்ணி தரேன்றான், நல்ல படிப்பு தரேன்றான், கட்டணம் இல்லாத உங்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கை தரேன்றான், உங்களுக்கு எந்த பிரச்சனை உடல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவத்தை இலவசமா கட்டணம் இல்லாம தரேன்றான். இவன் தலைவனா? இவன் தலைவனா? இது கூட உங்களுக்கு புரியலன்னா நீங்க தற்கூரி தான்டா.